என்னுடைய உடல் எடை சரியான அளவில் தான் இருக்குது, கண்டிப்பா ஆனால் தனியாக தொப்பை வந்து பெருசாக இருக்குது, வயிறு பெருசாக இருக்குது, கொழுப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா. ஸோ இந்த ஃபேட்டை குறைக்கிறதுக்கு, தொப்பை குறைக்கிறதுக்கு ஸ்பெஷலாக என்ன செய்ய முடியும்? நிறைய பேருக்கு வெயிட்டுக்கு ஃபேட்டுக்குமே டிஃப்ரென்ஸ் தெரியறது இல்லை. ஸோ வெயிட்டை குறைக்கணும், ஃபேட்டை குறைக்கணும். இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஃபேட் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம கார்போஹைட்ரேட் அதிகமாக சாப்பிட்றதுனால நம்ம பாடி வந்துட்டு சேர்த்து வச்சுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து 2 இட்லி சாப்பிட்றேன், ஒரு இட்லிக்கு தான் வேலை செய்கிறேன் அப்படின்னா, மிச்சம் இன்னொரு இட்லி வந்துட்டு என்னுடைய லிவர் எனக்காக நாளை பின்ன நான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து வச்சுக்கிறேன். பட் நாளை பின்ன நான் யூஸே பண்ண மாட்டேன். அதுதான் ஃபேட். ஏன்னா திரும்பி நாளைக்கு வேற சாப்பாடு இருக்குது திரும்பவும். ஆமா, நான் எப்பவுமே வந்துட்டு 3 வேளையும் நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன். பட் ஒரு காலத்துல அப்படி இருந்திருக்காது. சில ஜெனரேஷன்ஸ் முன்னாடி மேபி இந்த கல்காலம் சொல்லுவோம் இல்லையா, அந்த காலத்துல எல்லாம் என்ன மாதிரி இருந்திருக்கும்? ஸ்டோனேஜ் பீரியட்லலாம் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் என்ன ஃபுட்டு கிடச்சிட்டேவா இருக்கும் எல்லாருக்குமே? கண்டிப்பாக இருக்காது, தேடுதல் இருக்கும். அப்போ கிடைக்கும் போது சாப்பிடுவாங்க. கிடைக்காத போது வந்து நம்ம லிவர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். எப்போ ஸ்டோர்டு ஃபேட் எல்லாம் வந்துட்டு நமக்கு செலவு பண்ணி நம்மளுடைய மெட்டபாலிசம்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது நம்மளுடைய ஹார்ட், லிவர், லங்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டிக்கெல்லாம் வந்து எனக்கு ஃபுட்டு கிடைக்காத போதும் எனக்கு ப்ராப்பராக அந்த ஜீவிக்கு ஹெல்ப் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்காக ஹெல்ப் பண்ணுறக்காக என் உடம்பே சேர்த்து வச்சுக்குது. ஆனால் என்றைக்குமே நான் செலவே பண்ண மாட்டேங்கிறேன். அதுதான் ஃபேட்டாக என் பாடியில் உட்காந்துருக்கு. ஸோ ஃபேட்டை வந்து நம்ம கரைக்கணும் அப்படிங்கும்போது நம்ம ப்ராப்பராக ஃபேட் லாஸ் முறைகள்லாம் ஃபாலோ பண்ணாவே தொப்பையும் சேர்த்து குறைக்க முடியும். ஸோ தொப்பைன்னு குறைக்கும் போது நம்ம இன்னும் முக்கியமாக பேசணும்னா ஃபேட்டி லிவர். நிறைய பேருக்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ ஃபேட் அப்படிங்கிறத வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸில் என் பாடியில் சேவ் ஆகும். ஒன்று வந்து சர்ஃபேஸில் சேவ் ஆகும், கன்னத்தில், கழுத்தில், ஈவன் தொடையிலலாம் இருக்கிறதெல்லாம் சர்ஃபேஸ் ஃபேட்டு. ஆர்கன்ஸ்க்கு மேலே சேவ் ஆகும், சிலவங்களுக்கு லிவருக்கு மேலே சேவ் ஆகும், குடல் மேலே சேவ் ஆகும். ஸோ இது மாதிரி சேவ் ஆகிறதும் பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே வந்து ரொம்ப சிவியரான ஃபேட்டு. ஸோ இதுக்கு வந்துட்டு இன்னும் கடுமையான முறைகள் நான் சொன்ன மாதிரி சிலதெல்லாம் ஃபாலோ பண்ணால் சர்ஃபேஸ் ஃபேட். சிலவங்களுக்கு இப்போ தான் டயட் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, 2 வாரத்திலே முகம் வத்திரும், நல்ல முகம் சின்னதாயிடும். ஆனால் வயிறு அவ்வளோ சீக்கிரம் குறையாது இல்லைங்களா, அதுக்கு டைம் எடுக்கும். நம்ம கண்டிப்பாக பொறுமையாக வெயிட் பண்ணணும். உடனே இன்னைக்கே நான் டயட் பண்ணி நாளைக்கே சரியாகும் அப்படின்னு நினச்சக்கூடாது. கண்டிப்பாக 120 நாளாவது நாங்கள் மினிமம் டயட் பண்ண சொல்லுவோம். ஸோ அந்த டைம் பீரியட் நீங்கள் டயட் பண்ணீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்துட்டு உங்கள் பாடியில் நீங்கள் ஃபேட்டு, தொப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறைக்கலாம் கண்டிப்பாக.